நேற்று மழைக்கு சுட சுட ஹெல்த்தியான வாழைப்பூ வடை தான் செஞ்சுருந்தேன். இதுக்கு கடலப்பருப்பு கொஞ்சமாக ஊற வச்சுருந்தேன். அதை கொரகொரப்பாக தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கிட்டு வாழைப்பூவையும் கொரகொரப்பாக தண்ணி இல்லாமல் அரைச்சி வச்சுக்கணும். கடலப்பருப்பு கூட சோம்பு, மிளகாய், பூண்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இது கூட பச்சரிசி மாவு சேர்த்து பிசைஞ்சு வடையாக தட்டி நல்லா பொரித்து எடுத்துக்கிட்டேன். மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளார நல்லா சாஃப்டாகவும் வந்துருந்துச்சு. இது கூட காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சு. காஃபியை போட்டு ஸ்நாக்ஸாக வடையை வச்சு சாப்பிட்டாச்சு. நைட் டின்னருக்கு அப்படியே என் ஸ்டைலில் தக்காளி சட்னி தான் செஞ்சுருந்தேன். 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்துருந்தேன். கட் பண்ணிவிட்டு வடைச்சட்டியில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளியை போட்டுட்டு கொஞ்சமாக வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்து வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொரப்பாக பல்ஸ் மூடில் மட்டும் வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த சட்னி திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு தாளிப்பு கொடுத்து சுட சுட இட்லி கூட சாப்பிட்டிங்கன்னா சும்மா அப்படி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.